சரியா கேள்வியை வாட்டி இப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோம். ரெண்டு முதல் நாள் கிளாஸ் என்னத்தால பார மாதத்துல இருந்து கிளாஸ் நேரம் கொஞ்சம் பின்னுக்கு போவோமே. பின்னுக்கண்டா 6:30 வரும் அல்லது 6 மணிக்கு வரும். இந்த டைம் பிரச்சனை வரத்தால அது நான் அறிவு பண்றேன். 5 மணி டைம் சில நேரம் 6:30 மாத்தலாம், அல்லது 5 மணிக்கு ஓகேன்னா 5 மணிக்கு எடுக்கலாம். இதை அந்த 5 மணி டைம் வந்து பிரச்சனையா இருக்கிறதால மாத்துவேன். மற்றபடி ஓகே. இப்ப எப்படி எழுதுங்க. 5 நிமிஷம் தேரலாம். சூம்ல இருக்கிற பிரச்சனை மெசேஜ் பண்றேன். சவுண்ட் எல்லாம் காட்டி வீடியோ கிளியர் இல்லாட்டி மெசேஜ் பண்ணலாமே, மெசேஜ் பண்ணலாம். சரியா வளமையா உங்களுக்கு தெரியும் நியூட்டன் இயக்க விதி வந்து 3 விதி இருக்குது. அந்த 3 விதியையும் விதியா பாடமாக்குறதுன்னு பார்க்க அந்த விதியில என்ன சொல்லப்பட்டிருக்கணும் வேலை தெரிஞ்சிருக்கணும். இது 2ஆம் விதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி இது. நியூட்டன் 2ஆம் இயக்க விதியோட சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வி. சரியா. 1ஆம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பொருள்ல விசை இல்லையேன்னு சொன்னா ஒன்றில் அந்த பொருள் ஓய்வா இருக்கணும். இல்லையேன்னு சொன்னா மாறாவதுலயே இயங்கணும். ஒரு பொருள்ல விளையில் விசை இல்லையா இருந்தா, ஒரு பொருள்ல விளையில் விசை தாக்கிலையா இருந்தா ஒன்றில் அந்த பொருள் ஓய்வா இருக்கணும். இல்லையென்றா மாறாவதுல கொண்டு போகணும். ஏன்னா மாறாவதத்தில் இயங்குற பொருளுக்கும் விளையில் விசை பூஜ்ஜியம். அதே நேரம் ஓய்வா இருக்கிற பொருளுக்கும் விளையில் விசை பூஜ்ஜியம். விளையில் விசைன்றது வந்து இப்ப அந்த பொருள்ல நிலைக்குத்தாக விளையில் விசை இருக்கப்படாது, கிடையாவும் விளையில் விசை இருக்கப்படாது. சரியா. ஒரு பொருள்ல விளையில் விசை இல்லையா இருந்தா ஒன்றில் மாறாவகம் அல்லது ஓய்வு. இது 1ஆம் விதி. அப்ப அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி என்ன ஒரு கேள்வி அடுத்த கிளாஸ் போடுவோம். இது 2ஆம் விதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. சரியா. 2ஆம் விதியில 3ஆம் விதி. 2ஆம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 2ஆம் விதி ஒரு பொருள்ல உந்த மாற்றம் பெறுவனவா இருந்தா அந்த உந்த மாற்று வீதம் தான் அந்த பொருள்ல ஏற்பட்ட விசையா இருக்கும். ஒரு பொருள்ல உந்த மாறுதா இருந்தா உந்த மாற வேணுமா இருந்தா அந்த பொருளை விசதாக்குவோம். விசதாக்கினா தான் அந்த பொருளுக்கு உந்தம் மாறும். அவன் தாக்குற விசைன்ற வருமானம் எவ்வளவா இருக்கும்டா அந்த பொருள் ஏற்பட்ட உந்த மாற்று வீதத்தை கண்டா அது விசையா இருக்கும். உந்த மாற்றம்டா என்ன? உந்த மாற்றம் இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். இதே உந்த மாற்று வீதம்டா நேரத்தை அலைம்பிரிக்கணும். அந்த பொருள்ல ஒரு செகனுக்கு எவ்வளவு உந்த மாற்றம் பெறுதோ அந்த பிரமாணம் தான் விசை. உந்த மாற்று வீதம் தான் விசை. ரெண்டு பேர் தான் 2ஆம் விதி. அதாவது 2ஆம் விதியில இருந்து நாங்க எடுத்த சமன்பாடு தான் என்ன இருக்கும்டா எஃப் சமன் எம்பி அல்லது உந்த மாற்று வீதம் டெல்டா எம்பி பை டி என கேட்கலாம். உந்த மாற்று வீதம் அழுத்திய விசைக்கு நேர்வு சமனாகவும் அந்த திசையிலேயே இருக்கும் 2ஆம் விதி. ஒரு பொருள்ல விசைதாக்கினா உந்த மாற்றம் பெறும். அந்த உந்த மாற்று வீதம் விசை. அப்ப 3ஆம் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 3ஆம் விதி எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிலைமான மரதாக்கம் இருக்கு. அதாவது வந்து ஒரு பொருள்ல நாங்க விசையை கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த பொருள் அதுக்கு சமனான விசையை திருப்பி தரும். ஒரு பொருள்ல விசை ஏற்படுத்தப்படுறதா இருந்தா அதுக்கு சமநிலைமான விசை கட்டாயம் இருந்தே ஆகும். அது தாக்க மரதாக்க விசை. உதாரணமா வளமையா காய்க்கிறது ஒரு போட்டுக்கு நான் அடிக்கிறதா இருந்தா அந்த போட்டால இந்த கையை கூட விசை கொண்டு வரும். அப்போ ஒரு விசை போட்ல இருக்கும், மற்ற விசை எந்த கையில இருக்கும். இதுல முக்கியம் அந்த தாக்க மரதாக்க விசைன்றது வேற வேற பொருள்ல ஆக்கும். இப்போ ஒரு பொருள் கையா இருந்தா மற்ற பொருள் போட்டுன்ற மாதிரி. அதே நேரம் அந்த தாக்க மரதாக்கு விசை வேற வேற பொருளை தாக்குறதோட ஒரே தாக்க கோட்லயும் இருக்கு. தாக்க மரதாக்கு விசை. சரியா. தாக்க மரதாக்கு விசை சமணி எதிரமா இருக்கும், ஒரே தாக்க கோட்லயும் இருக்கும். அதே நேரம் என்ன இருக்கும்னா வெவ்வேறு பொருளாக்கும் தாக்க மரதாக்கு விசை. இது 3ஆம் விதி. சரிதான். இப்ப இதுல கேட்கப்பட்டது நியூட்டன் 2ஆம் விதி என்ன இருக்கும். நியூட்டன் 2ஆம் விதி எழுதிக்கோள். உந்த மாற்று வீதமானது உந்த மாற்ற வீதமானது உந்த மாற்ற வீதமானது உந்த மாற்ற வீதமானது அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலும் இருக்கும்.
உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலும் இருக்கும். உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலும் இருக்கும். உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலும் இருக்கும். சரியா? பி பார்ட் வெளியே பார்த்துக்கொள். பி பார்ட் படத்தில் காட்டப்பட்டுள்ள டோன் பொதிகளை சுமந்து கொடுப்பதற்கு உபயோகிக்கப்படுகின்றது. இதன் மொத்த திணிவு கேபிட்டல் எம். ஒரு விசிறியின் பயன்பாடு பரப்பளவு ஏ ஆகவும் உள்ளது. இதனை சமநிலையில் வைத்திருப்பதற்கு 4 விசிறிகளும் வீரோட் என்னும் வேகத்துடன் ரோ அடர்த்தியுடைய வழியை கீழே தள்ளுவதன் மூலம் ரோனை சமநிலையில் பேணும் இவ்விசிறிகளுக்கு உரிய சக்தியை பற்றி வழங்குகின்றது. காற்று நிலையாக உள்ளது எனவும் இட்டோன் இயங்குகின்றது எனவும் கொள்ளும். காற்று நிலையாக உள்ள இடத்துல இந்த டோன் இயங்குது. என்ன சொல்லப்படுதுன்னா, டோன்ன்றது வளமையா அங்கட அந்த வீடியோ கேமரா கூட்டத்துக்கு பயன்படுத்துவோம் டோன், அதையும் காய்க்கலாம். அல்ல சின்ன சின்ன பொதியலை கொண்டு செல்றதுக்கான டோனையும் காய்க்கலாம். வளமையா சாமத்தி ஒரு கல்யாண வழியா ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு படம் எடுக்கிறே இல்லை, அந்த டோன் சின்ன டோன் ஹெலிகாப்டர் மாதிரி தான் இது. இதுல 4 விசிறி இருக்குது. அந்த விசிறி சுத்திரத்தால, அந்த ஃபேன் சுத்திரத்தால அந்த ஃபேன் என்ன செய்யும்னா கீழ் நோக்கி வழியை தள்ளும். இதுல இந்த ஃபேன் இந்த மாதிரி சுத்துதா இருந்தா இந்த ஃபேன் கீழ் நோக்கி என்ன செய்யும்னா அதுல வர வழியை கீழே தள்ள போகுது. சுத்துற ஃபேன் கீழ் நோக்கி வழியை தள்ளுதா இருந்தா என்ன வேகத்தோட கீழ் நோக்கி வழியை தள்ளுதோ, என்ன வேகத்தோட கீழ் நோக்கி வழியை தள்ளுதோ அந்த வழியில உந்த மாற்றி வீதம் பெறும். வழியில அப்ப வழியை என்ன விசையோட தள்ளுதோ சமநிமிதமான விசை வழியால அந்த டோனுக்கு மேல வரும். அந்த டோனுக்கு இவருக்கு என்ன விசையோ தள்ளி கொடுத்து கீழே தள்ளுறாரோ அதே விசை வந்து ஆளுக்கு மேல வரும் டோனுக்கு. அந்த ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி இது பறக்குது. இப்ப இந்த விசையின் பெருமானத்தை காண்றதுக்கு இது இந்த குறுக்குவெட்டு பரப்பின பெருமானம், ஒரு விசிறிக்குரிய குறுக்குவெட்டு பரப்பின பெருமானம் எடுத்து உடனே என்னவாரு ஒரு விசிறிக்குரிய குறுக்குவெட்டு பரப்பளவு. இந்த வழிய கீழே தள்ளுற வேகம் திறப்பட்டது வி நோட் என்ன மாதிரி வழிய கீழே தள்ளுற வேகம். இப்ப வழிய வி நோட் வேகத்துல கீழே தள்ளுதா இருந்தா நான் டி சமன் 0 இடத்துல இந்த வழிய தள்ள வெளிக்கிடுதா இருந்தா 1 செகண்ட் முடிவில டி சமன் 1 செகண்ட் முடிவில எவ்வளவு தூரத்துக்கு வழி தள்ளப்பட்டிருக்கும், அது தள்ளப்பட்ட வழி எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கும்னு பார்த்தா 1 செகண்டுக்கு போற தூரம் தான் என்னவா இருக்கும்னா வேகம். இது வீணுட்ட வேகத்திலான் வழி தள்ளப்படுதா இருந்தா 1 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் வழி வந்திருக்கும்னு பார்த்தா வீணோட் மீட்டர் தூரத்துக்கு வழி கீழே வந்திருக்கு. தள்ளப்பட்ட வழி அந்த இதால தள்ளப்பட்ட வழி ஃபேனால தள்ளப்பட்ட வழி. சரியா? அந்த ஃபேன் சுத்தினத்தால தள்ளப்படுற வழி கீழே வருதா இருந்தா 1 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் வழி வந்திருக்கும்னு பார்த்தா 1 செகண்டுக்கு போற தூரம் தான் வேகம். அப்ப இதுல இருந்து அந்த இவ்வளவு தூரம் 1 செகண்ட் எடுத்தா அந்த 1 செகண்டுக்கு வந்த இவ்வளவு தூரம் என்னவா இருக்கும்னா வீணோட் மீட்டர் விளங்குதாது. இப்ப இது 1 செகண்டுக்கு வந்த தூரம். அப்ப இந்த வழியின் கனவளவு எவ்வளவுன்னு பார்க்கணுமா இருந்தா இந்த வழியின் கனவளவு ஒளியும் கொண்டு போறோம். சரியா? இந்த வழியின் கனவளவு எவ்வளவுன்னு பார்க்கணுமா இருந்தா ஒரு உருளைந்த கனவளவுக்கு என்ன சமன்பாடு குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் என்று போடலாம். இப்ப இந்த நீளத்தின் பிரமாணம் தான் வீணோட். குறுக்குவெட்டு பரப்பு ஏ. அப்ப அந்த 1 செகண்டுக்கு கீழே தள்ளப்பட்ட வழியின் கனவளவு எவ்வளவா இருக்கு? ஏ இன்டு வி நோட்டா இருக்கணும். குறுக்குவெட்டு பரப்ப வேகத்தால பெருக்கி இருக்கணும். ஏ இன்டு வி நோட்டா இருக்கும் 1 செகண்டுக்கு கீழே தள்ளப்பட்ட வழியின் கனவளவு. இது விளங்குதா? அப்ப இவ்வளவு கனவளவு வழி தள்ளப்படுதா இருந்தா வழியின் அடர்த்தியை எடுத்துக்கொள்றேன்னா ரோ என்ற மாதிரி ரோ வழியின் அடர்த்தியை. இது 1 செகண்டுக்கு தள்ளப்பட்ட வழியின் கனவளவு. சரிதான்? 1 செகண்டுக்கு தள்ளப்பட்ட வழியின் கனவளவுன்னு சொன்னா இது கனவளவு பாய்ச்சல் வீதம் ஒன்று கேட்கலாம் 1 செகண்டுக்கு தள்ளப்படுற கனவளவா இருந்தா. அப்ப இதுக்குரிய அலகு என்னவா இருக்கும்டா கனவளவு பாய்ச்சல் வீதம்டா இதுக்கு மீட்டர் வர்க்கம், இதுக்கு மீட்டர் செகண்ட் -1. இந்த குறுக்குவெட்டு பரப்புக்குரிய அலகு பாருங்க மீட்டர் வர்க்கம். வேகத்துக்குரிய அலகு என்னவா இருக்கும்டா மீட்டர் செகண்ட் -1. அப்ப ஒட்டுமொத்த அலகு என்ன வரணும் மீட்டர் கணம் செகண்ட் -1 என்றா அலகு நேரத்துல தள்ளப்பட்ட வழியின் கனவளவு. அப்ப அலகு நேரத்துல தள்ளப்பட்ட வழியின் கனவளவுண்டா கனவளவுக்கு நேரம் இல்லை வரணும். இப்ப கனவளவுக்கு நேரம் என்ன அலகு மீட்டர் கணம் செகண்ட் -1 அல்லது இந்த பிரமாணத்தை போட்டு பார்க்கலாம். இதுக்கு மீட்டர் வர்க்கம், இதுக்கு மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் கணம் செகண்ட் -1. 1 செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் கனவளவு. சரி, அப்ப இதுல 1 செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவு ஏ இன்டு வி நோட்டா இருந்தா உனக்கு தெரியும் அடர்த்தி என்றா என்ன போடலாம்டா திணிவின் கீழ் கனவளவு என்ற மாதிரி போடலாம். சரியா? அடர்த்தி என்றா திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவுக்கு என்ன போடலாம் கனவளவு கனவளவு அடர்த்தி அளவு வரைக்கும் திணிவா இருக்கணும். கனவளவு அடர்த்தி அளவு வரைக்கும் திணிவா இருக்கணும். 1 செகண்ட்ல தள்ளப்பட்ட கனவளவால அடர்த்தியை பெருக்கி விட்டா 1 செகண்ட்ல தள்ளப்படுறது திணிவிட வருமானம் வரும்.
ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட திணிவின் பிரமாணத்துக்கு என்ன போடலாம்டா அதுக்குரிய அளவு கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன். ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திணிவு கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன் வேற போடலாம். ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட திணிவுன்னு சொன்னா அப்ப நான் இதை நேரத்தால விரிப்பினா இருந்தா இவரையும் என்ன செய்யலாம்னா நேரத்தால விரிச்சு விடலாம். அப்ப இது ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவா திணிவா வரப்போதா இருந்தா இதுக்கு நான் போடணும் ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவா போட்டு கொடுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? இதை ஒரு செகண்ட் எடுத்தா திணிவு பாய்ச்சல் வீதமா இருக்கு. ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற திணிவு இது ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவு. அதே மொழியை மட்டும் போடுறேன்டா வி வேகத்துக்கும் பாவிக்கிறேன் கனவளவுக்கும் வி பாவிக்கிறேன் இல்லை. அதால மொழியை மட்டும் போடுறேன். இந்த ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவுக்கு தான் எவ்வளவு போடலாம்டா ஏ இன்டி வி நோட்டு போடலாம். குறுக்குவட்டு பரப்பத்தில் வேகப்பட்ட மாதிரி சரியா. ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் இந்த கனவளவுக்கு ஏ இன்டி வி நோட்டு போட்டா இவ்வளவு பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா ஏ இன்டு வி நோட் என்ற மாதிரி போடலாம். இதை வழியின் அடர்த்தி ரோவால பெருக்கி விட்டா இது என்ன இருக்கும்னா வழியின் ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட திணிவா இருக்கு. திணிவு பாய்ச்சல் வீதமா இருக்கு. ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் திணிவு ஏ வீரோ. இதுக்கு ஹைட்ரோன்ற பாடத்துல சில நேரம் படிச்சிருப்பாய். இல்லையென்று சொன்னா இப்ப தெரிஞ்சு கொள்ள வேணும். குறுக்குவட்டு பிறப்ப வேகத்தால வரைக்கும்னா அது ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் கனவளவு. குறுக்குவட்டு பிறப்ப வேகத்தால வரைக்கும்னா வழியின் கனவளவு ஒரு செகண்ட்ல வர கனவளவு ஏ இன்டி வி. அதை அடர்த்தியாக பெருக்கி விட்டா ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் தெளிவு. அப்ப இதுக்கு என்ன அழகா இருக்கும் ஏ இன்டு வி நோட் இன்டு ரோவுக்கு என்ன அளவு வரும். ஒரு செகண்ட்ல தள்ளப்படுறது இதுதான் மேல கிலோகிராம் கீழே செகண்ட். அப்ப என்ன அழகு கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன். இதுல பிரதிட்டு பார்த்தாலும் வரும். இந்த ஏக்குரிய அலகு என்ன இருக்கணும் இவ்வளவுக்குரிய அலகு என்ன இருக்கணும் மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் ஒன். அதை கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீயால பெருக்க வேணும். அப்ப மீட்டர் கனம் செகண்ட் மைனஸ் ஒன்னு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ அடர்த்தியால வரைக்கும் கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன் வரும். இது ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திணிவு. ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திணிவு தான் திணிவு பாய்ச்சல் வீதம் என்ற மாதிரி கிடைக்கிறது. ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் கனவளவு பாய்ச்சல் வீதம். கனவளவு பாய்ச்சல் வீதத்துக்கு அழகண்டு கிடைச்சா குறுக்குவட்டு பிறப்பத்திர வேகம். திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கு சமன்பாடு கிடைச்சா குறுக்குவட்டு பிறப்ப வேகத்தாலையும் பெருக்கி அடர்த்தியாலையும் இருக்கும். இது கனவளவு பாய்ச்சல் வீதம். இது திணிவு பாய்ச்சல் வீதம். ஒருக்கா நோட் பண்ணுவாங்களா? அதே ஒருக்கா இந்த கேள்வி செய்ய முதல் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளும். ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் கனவளவுண்டா குறுக்குவட்டு பிறப்பத்திர வேகம். ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திணிவண்டா குறுக்குவட்டு பிறப்ப வேகத்தாலையும் பெருக்கி அடர்த்தியாலையும் இருக்கும். ஏ வீரோ. ஓகே, இப்ப அடுத்த கேள்விய செய்து முடிச்சா அந்த கேள்வியை பாருங்க. இப்ப இந்த டோன் என்ன செய்யணும்னு சொன்னா 4 ஃபேன் இருக்குது. ஒரு ஃபேனால கீழ் நோக்கி தள்ளப்படுற வழியின் வேகம் தான் சொல்லப்பட்டிருக்கு வி நோட். ஒரு ஃபேனால கீழ் நோக்கி தள்ளப்படுற வழியின் வேகம் வி நோட். அப்படி ஒவ்வொரு ஃபேனும் கீழ் நோக்கி வழியை தள்ள போகுது வி நோட் வேகத்துல. எத்தனை ஃபேன் இருக்குது? 4 ஃபேன் இருக்குது. அப்ப இவரை சமநிலையா வச்சிருக்கணும் இருந்தா இவருக்குரிய இந்த டோனுக்குரிய திணிவிண்ட வருமானம் தரப்பட்டது கேபிட்டல் எம். இந்த டோனுக்குரிய திணிவிண்ட வருமானம் தரப்பட்டது கேபிட்டல் எம். அப்ப கேபிட்டல் எம்மா இருந்தா இவருக்கு கீழ் நோக்கி தாக்குற நிறைந்த வருமானம் என்னவா இருக்கும்னா கேபிட்டல் எம்ஜி. அந்த கேபிட்டல் எம்ஜிக்கு சமனான விசை மேல் நோக்கி வரவும். இது வழியை தள்ளுற தலைமையில் நோக்கி வரவும். வழியை தள்ளுற தலை மேல் நோக்கி வார விசை வரவும். அந்த மேல் நோக்கி வார விசையின் வருமானத்தை வழியில எவ்வளவு விசை வருவதோ அதே விசை தான் டோனுக்கு மேல் நோக்கி வரும். அந்த டோனுக்கு மேல் நோக்கி வார விசையின் வருமானத்தை நடத்துக்கு ஒரு வெயிட் பண்ண மாதிரி. டோனுக்கு மேல் நோக்கி வார விசையின் வருமானத்தை ஒரு வெயிட் பண்ண மாதிரி. அந்த எஃப் பிரமாணத்தை எப்படி காணலாம்டா
இது வழிய கீழே தள்ளியக்க இந்த வழியில வார உந்த மாற்று வீதத்தை கண்டா அது வழியில வந்த விசை யாருக்கு போகணும் விளங்குதா? அதுதான் நியூட்டன் சொன்ன உந்த மாற்று வீதம்ன்றது விசை. அதே நேரம் வழியில என்ன விசையை கொடுத்து கீழே வந்ததோ அதே விசை டோனுக்கு சமன் எதிர்மா மேல வரும். அப்ப வலிக்கு கீழ் நோக்கி எவ்வளவு விசை வருதுன்னு பார்த்தா அதே விசை அங்க இருக்க வேணும். அந்த டோன்ல மேல் நோக்கி இருந்திருக்க வேணும். அப்ப வழியில வார விசையின் பிரமாணத்தை காணணுமா இருந்தா வழியில வந்த உந்த மாற்று வீதத்தை காணணும் இந்த ஃபேன் சுத்திரத்தால. ஏன்னா வழி நிலையா நிக்கிறப்பன் ஃபேன் சுத்திரத்தால வழிய கீழே வேகத்துல தள்ளுது. அப்ப வலிக்கு என்ன விசை வந்திருக்குன்னு காணலாம் இல்ல. இந்த வழியின் ஆரம்ப வேகம் 0, இறுதியில ஃபேன் சுத்திரத்தால V0 வேகம் இருக்குது. அப்ப வலிக்கு உந்த மாற்றம் இருக்குது, வலிக்கு உந்த மாற்று வீதம் இருக்குது. வழியில வந்த விசையை காணலாம் கீழ் நோக்கி. வழியில கீழ் நோக்கி என்ன விசை வருதோ சமனும் எதிர்மான விசை டோனுக்கு மேல வந்திருக்கு. அது 3ஆம் விதி. அப்ப இந்த 2ஆம் விதியை 3ஆம் விதியை கனெக்ட் பண்ணித்தான் இந்த கேள்வி வந்திருக்கு. இப்ப 2ஆம் விதியை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்டா வழியில கீழ் நோக்கி வர விசையை காணலாம் எவ்வளவு வந்த மாதிரி. வழியில வார விசையின் பிரமாணம் காண்றதுக்கு உந்த மாற்று வீதம் டெல்டா MB/T என்று போட்டா அது உந்த மாற்று வீதம் வழியில வார விசையை காணப்போம். ஆரம்ப வழியின் உந்தம் 0 பண்ணதால நாங்க ஆரம்பத்தை கழிக்க தேவையில்லை. நேரடியா இறுதியில வார உந்தத்தையே போட்டா அது உந்த மாற்றம் இருக்க போகுது. ஆரம்ப 0 ஓய்வா இருக்கிற வழி அந்த தள்ளப்பட்டு கீழே வருது சொல்லப்பட்டு வழி இந்த 0 பண்ண மாதிரி. அப்ப நான் நேரடியா என்ன போடலாம்னா வழியில வார அந்த விசையின் பிரமாணம் காண்றதுக்கு வழியில வார விசை கீழ் நோக்கி தான் பெறும். MB/T என்ற மாதிரி போடலாம் இல்லை. MB/T இதை நான் என்ன எழுதுறேன்னா M/T என்று எழுதி இதுல வர வேகத்தை தனி எழுதி கொள்றேன். வழி தள்ளப்படுற வேகம் தான் பாருங்க V0. இப்ப M/T என்று போடலாம் AV ρ என்று போடலாம். ஒரு செகண்ட்ல வழி தள்ளப்படுற திணிவு AV ρ M/T. சரியா கஸ்தூரி? அப்ப இதுல M/T எந்த பிரமாணம் போடலாம்? என்ன இருக்கும்னா A இன்டு V0 வர்க்கம் இன்டு ரோ அந்த மாதிரி போடலாம். வழியில கீழ் நோக்கி வர விசை வழியில எவ்வளவு விசை கீழ் நோக்கி வருதோ அதே விசை யாருக்கு வரும் டோனுக்கு மேல் நோக்கி வரும். சரியா? அப்ப இவ்வளவு விசை வழியில கீழ் நோக்கி வந்திருக்கு, இதே விசை டோனுக்கு மேல் நோக்கி வந்திருக்கு. அப்ப டோனுக்கு மேல் நோக்கி வர விசை என்ன பிரமாணம் டோனுன்ற நிறைக்கு சமனா